வணக்கம். சில மரமண்டைகளுக்கு ஏறுற போல, அவங்களுக்கு உரைக்கிற போல ஒரு அரசு பள்ளி மாணவி ஒரு மேடையில பேசின விஷயம் தான் இப்பொழுது சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி இந்த சம்பவமானது நடந்திருக்கு. எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கத்துல அழகப்பா மாதிரி பள்ளி இருக்கு. அந்த மாதிரி பள்ளியில ஒரு முப்பெரும் விழா நடக்குது. அந்த விழாவுல அமைச்சர் முதல் யாரை சொல்லணும் அப்படின்னா, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள், அப்புறம் அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து பங்கேற்கிறாங்க. அப்புறம் இன்னும் பிற அதிகாரிகள்லாம் பங்கேற்கிறாங்க. இந்த விழாவில் ஒரு அரசு பள்ளி மாணவி மேடையில் ஏறி சில விஷயங்கள் பேசுறாங்க. அதுதான் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுடைய அப்பாக்கள் சில பேரு மதுவிற்கு அடிமையாகி மதுபான கடைகள்ல குடியிருப்பதாகவும், இவங்க இப்படி இருந்தா என்னங்க பண்ண முடியும், குழந்தைங்களை எப்படி சிறந்த கல்வியாளர்களா மாத்த முடியும் அப்படின்னு யோகேஸ்வரி பேசும்போது அதை கேட்டுட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பக்கத்துல இருந்த சில பேரும் சிரிச்சிருக்காங்க. என்ன அந்த மேடையில இருந்த நம்மளுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. ஆஹா, நம்மளதான் சொல்றாங்க போலயே அப்படின்ற மாதிரி பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த காட்சி இப்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலா போயிட்டு இருக்கு. என்னதான் சொன்னாலும், என்னதான் புத்திமதி சொன்னாலும் சில மரமண்டைகளுக்கு எதுவுமே ஏறாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். தமிழ்நாட்டில் இந்த மதுவால் அவ்வளோ சீர்கேடுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் மது. எவ்வளோ சீர்கேடுகள் இந்த மதுவால் தமிழ்நாட்டில் நடந்தாலும் ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் இலக்கு வைத்து மதுபானம் விற்கிறோமே, கொஞ்சமாச்சு நமக்கு அறிவு இருக்கா அப்படின்னு நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு யோசனையே வர மாட்டேங்குதுங்க. இந்த அரசு பள்ளி மாணவி சொல்லியிருக்காங்க, சரி இனிமாச்சும் வருமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அப்போ எப்படி வரும்னு நம்ம சொல்ல முடியும்? பின்னாடி உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பமும் இந்த மதுவால சீரழியுது. குடிச்சிட்டு வந்து குடும்ப வன்முறைகள் எவ்வளோ, மனைவி அடிக்கிறது, குழந்தைகள் அடிக்கிறது, அப்பாவை அடிக்கிறது, அம்மாவை அடிக்கிறது. ஸோ இப்படி ஒரு பக்கம் குடிச்சிட்டு வந்து ரோட்டில் பிரச்சனை பண்ணுறது, கொலை பண்ணுறது, கொள்ளை, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மது. ஆனால் இந்த அரசு ப்ரைடு பெருமையாக வந்து மதுவை வித்துக்கிட்டு இருக்காங்க, இலக்கு வைக்கிறாங்க. இந்த பண்டிகையா தீபாவளியா 700 கோடிக்கு மது விற்கணும், 800 கோடிக்கு விற்கணும், நியூ இயரா 1000 கோடிக்கு விற்கணும் அப்படின்னு இலக்கு வைத்து மது விற்பனையை வந்து செய்துக்கிட்டு இருக்கு நம்மளுடைய பெருமை மிகு அரசாங்கம். சமூக நீதி அரசு, சமூக நீதி விடுதி அப்படின்லாம் வைப்பாங்க இல்லையா? ஸோ சமூக நீதி அரசு, சுயமரியாதை அரசு வந்து இலக்கு வைத்து மதுபானங்களை விற்று கொண்டிருக்காங்க. இந்த அரசு பள்ளி மாணவி பேசினாங்க இல்லையா மேடையில், ஸோ அவங்க பாதிக்கப்பட்டாங்களா, இல்லை யாரோ பாதிக்கப்பட்ட போது அவங்க பார்த்தாங்களா கேட்டாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் மிக சரியான ஒரு விஷயத்த சரியான இடத்துல சொல்லியிருக்காங்க. அதான் முக்கியமானது. என்ன சொல்கிறோம், எங்கே சொல்கிறோம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் அந்த அரசு பள்ளி மாணவி ரொம்ப சரியான விஷயத்த ரொம்ப சரியான மேடையில் சொல்லியிருக்காங்க. அந்த அரசு பள்ளி மாணவிக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். இவங்களை வந்து கேட்குறோம், என்னங்க இந்த மதுபானத்தால் பிரச்சனை வருது, கொஞ்சம் டாஸ்மாக்லாம் மூடுங்க, எல்லாம் குறைங்க, எண்ணிக்கையாச்சும் குறைங்க அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது, அப்படிலாம் சொல்லாதீங்க, வாயிலடிங்க. மதுபானம் இல்லைன்னா எப்படிங்க அரசு ரன் ஆகும்? கிட்டத்தட்ட 50,000 கோடி அதுலேருந்து வருது. அது எவ்வளோ ஆல்ரெடியே பல பட்ஜெட்டில் வந்து பற்றாக்குறை விழுந்துகிட்டு இருக்கு, துண்டு விழுந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த 50,000 கோடி வரல அப்படின்னா எப்படி ரன் ஆகும் கவர்மெண்ட்டு? என்ன எக்கனாமிக்ஸ் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து இவங்க அப்படியே குதிப்பாங்க. அப்படியே கொஞ்சம் நம்ம பீகார் போயிட்டு வருவோமே. இப்போது எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருக்கு, ரொம்ப சூடாக இருக்குல்ல. ஸோ பீகார் போயிட்டு வருவோம். பீகாரில் வந்து பின்தங்கிய மாநிலம். பீகார் வந்து எவ்வளோ பின்தங்கிய மாநிலம் அப்படின்றது நமக்கு தெரியும். அங்கேருந்து லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வந்து பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. சோத்துக்கே வழி இல்லை. ஸோ இங்கே வந்து வயிற்று பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மாநிலத்தில் அந்த முதலமைச்சர் நிதிஷ்குமார் வந்து பூரண மதுவிலக்கை கொண்டு வரார். வருமானம் போயிடும், ஆல்ரெடி நம்ம பின்தங்கிய மாநிலம், என்ன பண்ணுறது அடுத்தது எதையும் திங்க் பண்ணல. இந்த மது இருந்தால் எல்லாமே குடிச்சோர் ஆகிடும், முதல்ல இந்த மதுவை மூடு அப்படின்ற முடிவுக்கு அவர் வராரு. மதுவை மூடுறாரு. இவ்வளோ ஆண்டுகளாக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. திரும்ப மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ நம்ம ஆட்சியாளர்கள்கிட்ட கேட்டால் நடத்தவே முடியாது, அப்புறம் தமிழ்நாட்டை பூட்டு தான் போடணும் அப்படின்றாங்க.
அப்புறம் மக்கள் வந்து டென்ஷன் ஆயிடும், வெறுப்பாயிரும், செத்துருவான் மக்கள் பாதி பேர். அது வந்து குடி அப்படின்றது ஒரு அடிக்ட் மாதிரி இருக்குது. இப்போ டக்குன்னு முட்டைன்னா செத்துருவான். என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி ஒவ்வொரு பண்டிகைக்கும் இலக்கு வைத்து மதுவை விற்றுக்கிட்டு இருக்கு இந்த அரசு. சட்ட ஒழுங்கு சீர்கேடு இதனால எவ்வளோ வருதுங்க. சாலை விபத்து எவ்வளோ நடக்குது. அந்த சாலை விபத்தினால இறந்து போகிறவன் அவனுடைய குடும்பம் எவ்வளோ தவிக்குது, நடுத்தருவில் நிற்குது, சொல்லி மாளாது. ஸோ இப்படியா தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆனது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. மது இல்லை, சாராயம் விற்க முடியல அரசால் அப்படின்னா இன்னைக்கு கவர்மெண்ட் நடத்த முடியாது அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. சாராயம் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் நடக்காதுங்க அப்படின்றாங்க. எவ்வளோ பேர் தாலி எடுத்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பேர் செத்தாலும் பரவாயில்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் போனாலும் பரவாயில்ல, செத்தாலும் எதுவுமே எனக்கு கவலை இல்லைப்பா. இந்த 50,000 கோடி எனக்கு வரல அப்படின்னா கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாக ஒரு அயோக்கியத்தனத்தை நம்மளுடைய அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்னையில் வந்து பாரிஸ் கார்னர் ஒரு முக்கியமான இடம். சென்னையில் நிறைய வணிக வளாகங்கள், நிறைய கடைகள் இருக்கக்கூடிய ஒரு இடம். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாரும் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம். அப்படி மக்கள் ஜேன்னு இருக்கக்கூடிய ஒரு இடம்னு வச்சிங்களேன். அங்கே தான் வந்து ஹைகோர்ட் இருக்குது, கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது. இப்படியான நிறைய முக்கியமான இடங்களும் அங்கே தான் இருக்குது. பாரிஸ் கார்னர், பாரிமுனை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பாரிஸ் கார்னரில் தான் வந்து இருக்குது. அந்த இடத்துல இன்னைக்கு 2 ரவுடி கும்பல் வந்து கத்தி எடுத்துக்கிட்டு நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை? பார்த்தீங்களா? முதல்ல வந்து இப்படியான சம்பவங்கள் யூபி, பீகார் இப்படியான இடங்கள்ல நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. துப்பாக்கி எடுத்து சுட்டுப்பாங்க, இப்படி நடுரோட்லேயே வந்து கத்தியால வெட்டிப்பாங்க, செத்துப்பாங்க அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. இப்போ நீங்க அந்த மாதிரியான காட்சிகள்லாம் பார்க்கணும் அப்படின்னா, இப்படி கண்கொள்ளாத காட்சிகளை பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து பஸ் பிடிச்சோ, ட்ரெயின் பிடிச்சோ, நீங்க ஃப்ளைட்டு பிடிச்சோ வந்து பீகாரோ அங்க யூபியோ இந்த மாதிரியான இடங்கள்லாம் போக வேண்டாம். அல்லாது சினிமா போய் பார்த்துக்கிட்டு அங்கே பரவாயில்லைங்க ரோட்டில் வெட்டுறான் அந்த மாதிரி காட்சிகளும் நீங்கள் வந்து சினிமாவில் போய் பார்க்க வேண்டாம், பீகாருக்கும் போக வேண்டாம் செலவு இல்லாமல். இப்போ தமிழ்நாட்டிலே வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ எதுக்கு நீங்கள் அங்கே போனோம்? உங்களுடைய செலவை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு சீரிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நடு ரோட்லேயே 2 ரவுடி கும்பல் வெட்டிக்குவாங்க. அதுவும் கோர்ட் இருக்குது, கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது, மக்கள் ஜேன்னு கூடக்கூடிய ஒரு இடம். அங்கே காவல்துறை எந்த நேரமும் இருப்பாங்க. ஸோ இப்படி எது இருந்தாலுமே 2 ரவுடி கும்பல் கத்தி எடுத்துக்கிட்டு நீயா நானான்னு வெட்டிப்பாங்க. என்ன மாதிரியான சட்ட ஒழுங்குங்க? இந்த மாதிரியான சட்ட ஒழுங்கு நம்ம பார்க்கணுன்றதுக்காக தான் திமுக ஆட்சியை கொண்டு வந்திருக்கோம். 2021 எதுக்கு திமுக ஆட்சியை கொண்டு வந்தோம்? இப்படி சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் கொண்டு வந்தோம். அதனால திரும்ப நம்ம 2026 இப்படியான ஒரு சட்ட ஒழுங்கை பார்க்கணும். 26 to 31 அந்த 5 ஆண்டுகள்லையும் ஒரு சிறப்பான சட்ட ஒழுங்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா திரும்ப நம்ம திமுகவை தான் ஓட்டு போடணும். 2026 நம்ம திமுகவை தான் ஓட்டு போடணும் அப்படின்றது ஒரு முக்கியமான காரணமும் இருக்குது. என்னன்னா இப்படி சிறப்பான சட்ட ஒழுங்கு நமக்கு வேணும். அது மட்டும் இல்லாமல் பிஜேபி உள்ள வந்துருவான், புரியுதுங்களா? அவன் பீகாரில் பிடிச்சிட்டான், யூபியில் பிடிச்சிட்டான், அடுத்தது தமிழ்நாடு தான், ஓகேங்களா? அதனால வந்து பிஜேபி வந்துருவான். இப்படி சிறப்பான சட்ட ஒழுங்கை கொடுக்கக்கூடிய திமுகவை தான் நீங்கள் 2026 ஓட்டு போடணும். அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி வந்துடும். என்ன சொல்கிறேன்னு புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. என்ன வரணுமோ அது கரெக்டாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதனால் கரெக்டாக திமுகவுக்கு 26 ஓட்டு போட்டுருங்க. இப்படி சிறப்பான சட்ட ஒழுங்கை நம்ம தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். நம்ம பாதுகாப்பாக உணரணும். நம்மளுடைய வாழ்க்கை, குழந்தைங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வந்து வளர்ச்சி நோக்கி நகரணும். ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 26 திமுகவுக்கு ஓட்டை போட்டுருங்க. முக்கியமாக என்ன அப்படின்னா பிஜேபியில் வந்துடுவான். அதனால் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு 26 திமுகவுக்கு ஓட்டு போடுங்க.